வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம LMW மிஷின் ஸ்மார்ட் டர்ன் மிஷின் இந்த மிஷினில் ஸ்பிண்டில் பெல்ட் என்கோடர் பெல்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம சேனல் நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஐக்கான் இந்த மாதிரி காமிக்கும். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜுக்கு போயிடும். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற இந்த பட்டனையும் ஆன் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோஸில் இருக்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இதில் டர்னிங், விஎம்சி, சர்வீஸ், அதாவது மிஷின் மெயின்டெனன்ஸ், அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஜாப் ஆஃபர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதோ ஜாப் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமை வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயில்லையோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் அரேஞ்ச் பண்ணி தருவேன். நம்ம சேனலில் மேனுவலாக எப்படி சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்ற ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த மிஷினில் அவுட்டர் கவர்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்பிண்டில் யூனிட்டை ஃபுல்லாகவே இந்தமாரி பார்க்க முடியும். இது என்கோடர், இது ஸ்பிண்டிலோட அசம்பிளி, ஹைட்ராலிக் சிலிண்டரோட அட்டாச்மெண்ட்டாக அப்படியே ஒன்று அசம்பிள் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது நம்ம எப்படி இந்த பெல்ட்டை கழட்டுறது அப்படின்னா, இது சீமென்ஸ் கண்ட்ரோல் மோட்ரு, ஸ்பிண்டில் மோட்டர். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஒரு அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. சைடில் இந்த அலன் போல்ட் இருக்கு இல்லைங்களா, இது ஆக்சுவலாக 14 mm அலன் போல்ட்டு. இந்த 14 mm அலன் போல்ட்டை லூஸ் விட்டதுக்கப்புறம் இந்த மெக்கானிசமில் இருக்கிற நட்டை நம்ம ஒரு பொசிஷனில் நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸ்பிண்டிலோட மோட்ரு கீழே வரும். ஆப்போசிட்டில் டைட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸ்பிண்டிலோட மோட்ரு ஹைட் ஆகும். அதாவது ஒரு சைடு பண்ணோம்னா மோட்ரு கீழே இறங்கும், இன்னொரு சைடு நம்ம நட்டை டைட் பண்ண மோட்ரு மேலே வரும். இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிண்டிலோட பெல்ட் லூஸ் ஆகும். ஒரு பொசிஷனில் மாற்றி நம்ம நட்டை டைட் வைக்கும்போது ஸ்பிண்டிலோட பெல்ட் டைட் ஆகும். நான் இப்போ பெல்ட்டை லூஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை எப்படி கழட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம ஸ்பிண்டில் பெல்ட் கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஹைட்ராலிக் யூனிட்டை தனியாக கட்டிடணும். அதாவது ஹைட்ராலிக் சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அலன் போல்ட் போட்டிருப்பாங்க. இதில் இருக்கிற அலன் போல்ட் எல்லாமே கழட்டணும். இப்போ நான் தனியாக கழட்டி எடுக்கிறது ஹைட்ராலிக் சிலிண்டர். இதான் நமக்கு ட்ராபரை புல் அண்ட் புஷ் பண்ணும். இதனால தான் நமக்கு சக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அதாவது சக்கு ஓப்பனிங் க்ளோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற உள்ளே இருக்கிற இந்த ஹைட்ராலிக் சிலிண்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிசுடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வருஷ கணக்கில் கழட்டாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 1 இயர் கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த சிலிண்டரோட லைஃபு நல்லாயிருக்கும்.
நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லைங்களா? அந்த அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம். அந்த அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம நம்ம நல்லா லூஸ் விட்டோம் அப்படின்னோம்னா, நம்ம ஈஸியா பெல்ட்ட வந்து தனியா கழட்டிடலாம். இப்ப நான் மோட்டார் சைடு கழட்டிட்டேன். அடுத்தது ஸ்பிண்டில் சைடுல இருக்கிற மெக்கானிசம்ல எப்படி கழட்டுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாரி தான் எல்லா மிஷினுக்கும் காமனா கழட்ட வேண்டியதா இருக்கும். இப்போ நாங்க இந்த பெல்ட்ட வந்து கழட்டி எடுத்துட்டோம். இந்த பெல்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நல்லா டேமேஜ் இருக்கு. இந்த மாரி டேமேஜ் எல்லாம் வந்து மோட்டர்ல இருக்கிற புள்ளியும், ஸ்பிண்டில்ல இருக்கிற புள்ளியும் வந்து நல்லா டேமேஜ் பண்ணிரும். இந்த மாரி லைட்டா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் பெல்ட்ட வந்து மாத்திடலாம். என்கோடர் பெல்ட்டும் கழட்டிட்டேன். என்கோடர் கீழயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி அட்ஜஸ்டபிள் போல்ட் இருக்கும். அந்த அட்ஜஸ்டபிள் போல்ட்டும், சைடுல வர போல்ட்டும் நம்ம லூஸ் விட்டோம் அப்படின்னோம்னா, என்கோடர் பெல்ட்டையும் கழட்டிடலாம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மாட்டும்போது எப்படி மாட்டியிருக்கேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப 2 பெல்ட்டும் வந்து புது பெல்ட் வாங்கியாச்சு. என்கோடர் பெல்ட்டும் புதுசு, ஸ்பிண்டிலோட பெல்ட்டும் வந்து புதுசு போட்டிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்கோடர் பெல்ட் தான் போடுறேன். இந்த என்கோடர் பெல்ட்ல அந்த டைமிங் செயின் மாரி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இத வந்து கரெக்ட்டா நம்ம வந்து செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு எப்படி நான் இத அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. சேம் ஸ்பிண்டில்ல எப்படி நமக்கு மெக்கானிசம் பெல்ட்ட டைட் பண்றதுக்கு எப்படி அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம் இருக்கோ, அதே மாரி நமக்கு என்கோடரும் அதுக்கான மெக்கானிசமும் வந்து ஈஸியா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அத பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, என்கோடர் பெல்ட் தான் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு போல்ட்டு வித்து நட்டு குடுத்துருக்காங்க. போல்ட்ல நம்ம பெல்ட்ட வந்து டைட் பண்ணிக்கலாம். நட்டு வந்து லாக் நட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அது வந்து பெல்ட் அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம். சிம்பிளான மெக்கானிசம் இது வந்துட்டு. கரெக்ட்டா என்ன டென்ஷன் வேணுமோ பெல்ட்ல வந்து அந்த டென்ஷன் வைங்க. ரொம்ப ஹை டென்ஷன் வைக்காதீங்க. பெல்ட் வந்து கட் ஆயிரும். நார்மலான நார்மலான டென்ஷன் வைங்க போதும். அப்பதான் பெல்ட்டோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். நமக்கும் லாங் லைஃப் வரும். அடுத்தது ஸ்பிண்டில் மோட்டருக்கு வர பெல்ட்ட தான் நான் இப்போ வந்து மாட்டிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து மிஷினோட பெல்ட்ட வந்து மாட்டியாச்சு. மாட்டுனதுக்கப்புறம் கரெக்ட்டா அந்த வி குரூவ்ல உட்காந்துருக்கா அப்படின்ட்டு நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம ஸ்பிண்டிலில் பெல்ட் மாட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மெக்கானிசம் அட்ஜஸ்ட் பண்ணி பெல்ட்டோட டென்ஷன், அதாவது பெல்ட்டோட டென்ஷனை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதில் மேலே இருக்கிற நட்டை வந்து லூஸ் பண்ணணும், கீழே இருக்கிற நட்டை வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது மோட்ரு மேலே இருந்து கீழே இறங்கும். ஸோ அப்போ வந்து பெல்ட்டோட டென்ஷன் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இந்த பெல்ட்டோட டென்ஷன் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சதுக்கப்புறம் சைடில் 14 mm அல்லன் போல்ட் 4 போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த போல்ட்டை வந்து கடைசியாக நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் மோட்ரு வந்து எந்த சைடும் மூவ் ஆகாது. ஆப்போசிட்டில் இருக்கிற நட்டை வந்து நம்ம டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பிண்டிலோட டென்ஷன் வந்துட்டு லாக் நட் மாதிரி அப்படியே போட்டு லாக் ஆகிக்கும். இப்போ இந்த நட்டை வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெல்ட்டோட டென்ஷன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 4 அல்லன் போல்ட்டையும் டைட் பண்ணதுக்கப்புறம் மோட்ரு வந்து லாக் ஆகிக்கும். இதே பொசிஷன்லேயே லாக் ஆகிக்கும். அடுத்தது கடைசியாக லூஸாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு நட்டை மட்டும் நம்ம ஆப்போசிட்டில் டைட் பண்ணி லாக் பண்ணிட வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ராலிக் சிலிண்டர் ஸ்பிண்டிலோட மாட்டி போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணணும். நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட் வச்சுருக்கோமா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ராபாரு, சக்கு, பேக் பிளேட்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம மாட்டி நம்ம ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் டைம் நம்ம வந்துட்டு அவுட்டரில் இருக்கிற கவரு, டோர்ஸு எல்லாமே கழட்டினதெல்லாம் ஒன் பை ஒன்னாக மறக்காமல் மாட்டணும். கரெக்டாக மாட்டியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணும். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு எப்படி ஸ்பிண்டிலோட பெல்ட்டும் என்கோடர் பெல்ட்டும் மாற்றணும் அப்படின்ட்டு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.